கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ரட்சிப்பை குறித்த உபதேசத்தின் 4வது பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். இந்த வேத பகுதியில நம்ம தியானிக்க போகிற காரியங்கள் வேதத்துல மறைமுகமாக எழுதப்பட்டிருக்குது. அது நேரடியாக சொல்லப்படவில்லை. அப்படி நேரடியாக சொல்லப்படாததால், அதாவது மனம் திரும்புங்கள், மறுபடியும் பிறவுங்கள் அப்படிங்கிற மாதிரி நேரடியான வார்த்தையாக நமக்கு சொல்லப்படலை. ஆனா அந்த அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் சப்ஸ்டிடியூஷன், ஒன்றிற்கு பதிலாக. இதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதை புரிந்து கொள்வதற்கு வேதாகமத்தில் இருக்கிற சில காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்ல காட்டி கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. யாத்ராகமங்களின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 1, 2 வசனத்துல இஸ்ரவேல் புத்திரருக்குள் கர்த்தருக்கானவர்கள் என்று அங்கே ஒரு கூட்டத்தை வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். 2வது வசனம். இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பம் திறந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் அது என்னுடையது என்றார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கு கொண்டு போகிற போது அந்த இஸ்ரவேலுடைய 12 கோத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் முதற் பிறந்த பிள்ளைகள், முதற் பிறந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் யாருக்குடையது? அவர்களை கொண்டு கர்த்தர் தம்முடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கான திட்டம் கொண்டிருந்தார். ஆனால் பின் நாட்களிலே என்னாகமங்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வீர்களானால், என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். யாவுக்கும் பதிலாக நல்ல கவனிங்க. அந்த பதிலாக அப்படிங்கிற வார்த்தை நம்ம கவனிக்கணும். அதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போற காரியம். கற்பம் திறந்து பிறக்கிற முதற் பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து எடுத்துக்கொண்டேன், அவர்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறார். அதே அதிகாரத்தினுடைய 41ஆம் வசனம். முதற் பேரான யாவுக்கும் பதிலாக லேவியரையும் லேவியரின் மிருக ஜீவன்களையும் எனக்காக பிரித்தெடு. அடுத்தது அதே அதிகாரத்தினுடைய 45வது வசனம். சரி, இப்ப இந்த வாசித்த வசனத்துல நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கென்று பரிசுத்தப்படுத்துன்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு அதற்கு பதிலாக நான் இதை தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்கிறார். அதற்கு பதிலாக இதை தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்கிறார். இதை ஜஸ்ட் நீங்க புரிந்து கொள்வதற்காக. அப்போ இந்த வாசித்த வசனங்கள்ல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, இஸ்ரவேலுடைய 12 கோத்திரத்துல முதற் பேரு, அதற்கு பதிலாக லேவியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில இந்த பதிலாக அப்படிங்கிற அந்த காரியத்தை தான் நம்ம நல்லா கவனிக்க வேண்டியிருக்குது. ஏன்னா இந்த ரட்சிப்பு சம்பந்தமான விஷயத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்கிற காரியங்களை நாம் சரியான விதத்திலே புரிந்து கொண்டோமானால் நாம் அதற்கு ஏற்றாற் போல நடப்பதற்கு அது பெரிய உதவியாக இருக்கும். கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம்
13ஆம் வசனத்திலே நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, நாம் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, அங்க கவனிங்க, அதுல கிறிஸ்து நமக்காக எழுதியிருக்குது. நமக்கு பதிலாக இருந்தா கொஞ்சம் நல்லா புரிஞ்சிருக்கும். எப்படி இருந்தா தமிழ்ல நல்லா இருந்திருக்கும்? நமக்கு பதிலாக சாபமாகி, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அப்போ பதிலாக சப்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற அந்த காரியத்துல இங்க எழுதப்பட்டிருக்கிற காரியம் என்ன? பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்தவர்களாய் மாத்திரமல்ல, தேவனுடைய கோபத்துக்கும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கும் உரியவர்களாக இருந்தோம். நாம் எப்படி இருந்தோம்? தேவனுடைய கோபத்துக்கும் தேவனுடைய ஒரு நியாய தீர்ப்புக்கும் உள்ளாகி இருந்தோம். அந்த அடிப்படையில நாம் கொல்லப்பட வேண்டும். எப்ப, எந்த அடிப்படையில? உபாகமங்களின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களிலே மரத்திலே தூக்கி போட வேண்டும். அப்படி மரத்திலே தூக்கி போட வேண்டிய, மரணமடைந்திருக்க வேண்டிய, கொல்லப்பட்டிருக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் பதிலாக இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். அப்படி பாவத்தின் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டிருந்த உங்களுக்கு பதிலாக கிறிஸ்து என்ன செஞ்சாரா? சாபமானார். அப்ப கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக கொடுத்தாரே, அதை நாம் பார்க்க வேண்டிய விதம் என்னன்னா, நான் அடைய வேண்டிய மரணம் எனக்கு பதிலாக கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார்? மரித்தார். ஏன் எனக்காக மரிக்கணும்? அப்படி மரித்ததுனால தான் நம்ம உயிரோட இருக்கிறோம். இல்லைன்னா நம்முடைய பாவத்தின் ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாக நாம் மரண தண்டனையை அனுபவித்திருக்க வேண்டும். மரணத்துக்குரியவர்களாக தீர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஒருவேளை பாவத்துக்காக நான் மரத்திலே மரிப்பதனால் எனக்கு ஏதாயிலும் பயன் இருக்கிறதா என்றால் இல்லை. அது என்னுடைய வாழ்க்கையிலே பாவத்திற்கு இருந்து மன்னிப்பையோ பாவத்திலிருந்து விடுதலையோ பெற்றுத் தராது. அது பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து என்னை அந்த தண்டனைக்குரியவனாக மாற்றும். அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து எனக்கு பதிலாக மரித்ததினால்தான் பாவ மன்னிப்பும் பாவத்திலிருந்து விடுதலையும் எனக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ இது நல்லா முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது அவசியம். பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்தவர்களாய் மாத்திரமல்ல, நீங்களும் நானும் தேவனுடைய கோபத்துக்கும் ஒரு பெரிய நியாய தீர்ப்புக்கும் உரியவர்களாக இருந்தோம். அந்த நியாய தீர்ப்பின்படி நாம் எல்லாரும் கொல்லப்பட வேண்டும். எப்படி கொல்லப்படணும்? மரத்திலே தூக்கி கொல்லப்பட வேண்டும். அப்படி கொல்லப்பட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஒண்ணும் நடந்திருக்காது. நம்முடைய வாழ்க்கையில பாவத்தின் தண்டனையை அடைந்திருப்போம். அவ்வளவுதான். நம்ம செத்ததுனால நமக்கு பாவம் மன்னிப்போ பாவத்திலிருந்து விடுதலையோ கிடைச்சிருக்க போதில்லை. ஆனா நமக்கு பதிலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாபமானதினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். நாம் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? அப்போ ரட்சிப்பிலே நமக்கு கிடைத்திருக்கிற இந்த பெரிய சாக்கியத்தை குறித்த ஒரு சரியான புரிதலை பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே நமக்கு தந்துடுவாராக. அப்ப அந்த வசனத்தை நம்ம எப்படி வாசிக்கணும்? திரும்ப வசனம் வாசிக்கலாமா? கலாத்தியர் 3. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் கிறிஸ்து நமக்கு பதிலாக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நம்மை என்ன செய்து கொண்டார்? மீட்டுக் கொண்டார். இதே போன்ற ஒரு தத்ரூபமான ஒரு படத்தை தான் நாம் ஆதியாகமங்களின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். நல்ல கவனிங்க. ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்திற்காக
உடனடியாக அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தால், உடனடியாக அவர்கள் சரீர பிரகாரமான ஒரு மரணத்தை அடைந்திருப்பார்கள். பாவம் செய்த உடனே ஆவிக்குரிய மரணத்தை அடைந்து விட்டார்கள். சரீர பிரகாரமான மரணத்தை என்ன செஞ்சிருப்பாங்க? அடைந்திருப்பாங்க. ஆனால் அங்கே ஒரு பலி மிருகம் பலியிடப்பட்டு அந்த ரத்தம் சிந்தப்பட்டு அந்த பலி மிருகத்தினுடைய தோலினாலே உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினதினாலே தான் அவர்கள் சரீர பிரகாரமாக பிழைத்திருக்க முடியுது. ஆவிக்குரிய நிலைமையில் எப்படிதான் இருந்தாங்க? மரித்த நிலைமையில தான் இருந்தாங்க. ஆனா சரீர பிரகாரமாக அவர்கள் உயிர்த்து அங்கே காணப்படுவதற்கு காரணம் என்ன? அப்போ ஒன்றிற்கு பதிலாக, அப்போ இந்த பிரின்சிபலை ஆண்டவர் இங்க இருந்து தான் ஆரம்பிக்கிறார். ஒன்றிற்கு பதிலாக இன்னொன்று பலியிடப்பட்டு அல்லது கொல்லப்பட்டு அந்த நிர்மாணம் மூடப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மரித்தவர்களாய் இருந்தோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நமக்கு பதிலாக கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்ததினாலே நமக்கு இந்த பெரிய ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. இதுல பழைய ஏற்பாட்டில் இன்னும் சில இல்லுஸ்ட்ரேஷன்லாம் இருக்கு. நம்ம அதை புரிந்து கொண்டோமானால் இன்னும் ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார் காரியங்கள் புரியும். முதலாவது யாத்ராமங்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு உடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த 12ஆம் அதிகாரத்துல 12வது 13வது வசனங்களை நம்ம வாசிப்போம். அந்த ராத்திரியிலே கடந்து போய் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். நல்ல கவனிங்க, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட போகிற அந்த ராத்திரி நேரத்தில் எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் கடந்து போய் அங்க இருக்கிற மனிதர்கள் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் முதல் பேராய் இருக்கிற எல்லாத்துக்கும் ஆண்டவர் நீதி செய்ய போகிறார். ஆண்டவர் என்ன செய்ய போறாரா? நீதி செய்ய போறார். அந்த நேரத்தில் இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொல்றார் ஆண்டவர்? நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம், அதாவது பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்கு வராதிருக்கும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களில் முதற் பேரானவைகள் அழிக்கப்படாதபடிக்கு எதற்காக இங்கே அந்த ரத்தம் அங்கே பூசப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்களில் முதற் பேரானவைகள் அழிக்கப்படாதபடிக்கு இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் அங்கே என்ன செய்யப்பட்டிருந்துச்சா? பூசப்பட்டிருந்துச்சு. நல்ல கவனிங்க. அப்போ இந்த பஸ்காவை குறித்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். ஆனால் முதற் பேரானவைகளுக்கு பதிலாக ஒரு பஸ்காவில் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அதனுடைய ரத்தம் அவங்க தங்கியிருந்த வீடுகளுடைய நிலைக்கால்களை பூசப்பட்டிருந்தது. அந்த பூசப்பட்ட ரத்தத்தினாலே அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ரத்தத்தை மட்டும் இல்ல, எதை நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல? முதற் பேரானவைகளுக்கு பதிலாக கொல்லப்பட்ட மிருகம். திரும்ப சொல்லுங்க. முதற் பேரானவைகளுக்கு பதிலாக கொல்லப்பட்ட மிருகம். இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் மேல் அதன் தலையின் மேல் வைத்து கர்த்தருடைய சன்னதியிலே அந்த காளையை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். நல்ல கவனிங்க. இப்போ அடுத்த ஒரு பிக்சர் என்ன காட்டுறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்துவிட்டு அந்த பாவ நிவர்த்திக்காக என்ன செய்றாங்க? என்ன செய்றாங்க? அங்க என்ன எழுதி இருக்குது? 3ஆம் வசனத்தை வாசிங்க தம்பி. அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட
சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. கர்த்தருடைய சன்னதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி. நல்ல கவனிங்க, பாவம் செய்த மனிதனுடைய பாவத்தை அந்த மிருகத்தின் மேலே சுமத்தும் வண்ணமாக தன் கையை அதன் மேல் வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல கடவன். அப்போ பாவம் செய்த மனிதனுடைய பாவம் அங்கே மிருகத்தின் மேலே சுமத்தப்படுகிறது, அந்த மிருகம் கொல்லப்படுகிறது, இந்த மனிதன் பிழைத்துக் கொள்கிறான். இப்போ இந்த இடத்துல என்ன சப்ஸ்டிடியூஷன் இருக்குது? பாவம் செய்த மனிதனுக்கு பதிலாக மிருகம். ஓகேவா? இன்னொரு வசனம், யாத்திராமங்களின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 41-42. மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலே பலியிட்டு காலையிலே செலுத்தின போஜன பலிக்கும் பான பலிக்கும் ஒத்த பிரகாரம் அதை கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக படைக்க கடவாய். சரி, இங்க கவனிங்க, 38ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் படைக்க வேண்டிய 2 ஆட்டுக்குட்டிகளை குறித்த பலி முறைமைகள் தான் எழுதப்பட்டிருக்கு. எப்பெல்லாம் செலுத்தணுமா? பலிபீடத்தின் மேல் நீ பலியிட வேண்டியது என்னவெனில், இடைவிடாமல் ஒவ்வொரு நாளிலும் ஒரு வயதான 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். இப்போ இந்த பலி எதற்காக அப்படின்னா, இஸ்ரவேலின் பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக. இஸ்ரவேலுடைய பாவத்தை, அப்போ அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பாவத்தை செய்து விடும் போது அந்த பாவத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுப்பதற்காக அவர்களுடைய பாவம் எதின் மேல் சுமத்தப்பட்டது? அந்த பலி மிருகத்தின் மேல. அப்ப யார் கொல்லப்பட்டா? மிருகம் கொல்லப்படுகிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பதிலாக என்ன செய்யப்படுகிறது? மிருகம் கொல்லப்படுகிறது. இந்த அடிப்படையில தான் லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்திலேயும் 21, 22 ஆகிய வசனங்களிலே ஒரு போக்காடாக விடப்படுகிற காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம். அதின் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை நல்ல கவனிங்க. அப்போ அங்க எதற்காக அந்த கைகளை வைக்கிறான்? இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவருடைய சகல மீறல்களையும் அறிக்கையிட்டு அதை அந்த வெள்ளாட்டு கடாவின் தலையின் மேல் சுமத்தி அதை என்ன செய்றாங்க? ஒரு ஆழ்வசமா கொடுத்து வனாந்திரத்துக்கு என்ன செய்றாங்க? அனுப்பி விடுறாங்க. அப்போ இஸ்ரவேல் புத்திரருடைய பாவங்களுக்காக ஒன்று பலி மிருகம் அங்க பலியிடப்படுகிறது, அதனுடைய ரத்தம் சிந்தப்படுகிறது. இங்க போக்காடாக விடப்படுகிறது வருஷத்தில் ஒரு முறை. அந்த வெள்ளாடுக்கடா என்ன பண்ணுமா? அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மையில் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டுக்கடாவை வனாந்திரத்திலே போக விடுகிறான். அப்போ ஆதியாகமத்திலிருந்து தொடர்ந்து தேவ ஜனங்களை பாதுகாப்பதற்காக, தேவ ஜனங்களின் பாவத்திலிருந்து அவர்களை மன்னிப்பதற்காக, தேவ ஜனங்களின் அக்கிரமத்திலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்வதற்காக ஒரு பதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? செய்யப்பட்டிருக்கிறது. அது ஒன்று ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, அல்லது போக்காடாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? விடப்பட்டிருக்கிறது. இப்போ இது ஒரு பிக்சரைஸ் பண்ணிட்டு இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு பட உருவு காட்டப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நல்ல கவனிங்க, இந்த 4-5 வசனத்தை இந்த பதிலாக என்கிறதை மனதில் வைத்துக் கொண்டு வாசியுங்கள்.
மெய்யாக அவர் நம்முடைய பாடுகளை நமக்கு பதிலாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். 4ஆம் வசனம், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இயேசு கிறிஸ்து எனக்கு பதிலாக மரித்திருக்க நானோ அவரை எப்படி நினைச்சேன்? அவர் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை நிமித்தம் நமக்கு பதிலாக அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் ஆக்கினையை அனுபவித்தார், அவருடைய தழும்புகளால் குணமானார். அப்போ இந்த 2 வசனத்திலையும் அந்த பதிலாக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க சேர்த்து வாசிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்வதாக இங்க தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அப்போ நீங்களும் நானும் அடைய வேண்டிய ஒரு மரணத்தை நமக்கு பதிலாக யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க? எதுக்காக ஏற்றுக்கொண்டார்? எதுக்காக ஏற்றுக்கொண்டார்? இப்போ நீங்க ஒரு கடன் வாங்கிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த கடனை உங்களுக்காக அடைக்கிறேன் என்று சொல்லிதான் ஒரு கேரண்டர் கையெழுத்து போடுவார். தெரியுமா உங்களுக்கு? அந்த கேரண்டருடைய ரூல்ஸ் என்ன? இவர் அடைக்காவிட்டால் இவருக்கு பதிலாக என்ன செஞ்சிருவேன். ஆனா உங்ககிட்ட அந்த கேரண்டர் என்ன சொல்வார்? கையெழுத்து போட சொல்றதெல்லாம் சரிதான், ஒழுங்கா கடனை கட்டிடணும், எனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் கையெழுத்து மட்டும் தான் போட்டிருக்கேன், கடனை யார் தான் அடைக்கணும். அப்படி ஒரு சூழல்ல உண்மையாகவே நீங்க வாங்கி இருக்கிற கடனை யாராவது நான் வந்து அடைக்கிறேன்னு சொல்லி வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? உண்மையாகவே கையெழுத்து போட்டவன் அடைக்க மாட்டான். ஆனா அப்படி கையெழுத்து போட்டு உடன்படிக்கை பண்ணின ஒரு மனுஷன் கூட அடைக்கிறதுக்கு ஆயத்தமா இல்ல. ஆனா சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் வந்து நம்முடைய கடன்களை எல்லாம் செலுத்தி தீர்க்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நாம் நன்றியோடு இருப்போமா? எப்படி இருக்கும்? இப்போ நம்முடைய வாழ்க்கையில பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்தவர்களாக தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்குரியவர்களாக இருந்தோமே, அப்படி இருந்திருந்தோம்னா நமக்கு மேல ஒரு மரண தண்டனை வந்திருக்கும், சொத்து போயிருக்கும். ஆவிக்குரிய ரீதியான ஒரு மரணம், சரீர பிரகாரமான மரணம். அதுக்கு பிறகு வேதத்தின் அடிப்படையில் பார்த்தா 2ஆம் மரணம் என்று சொல்கிற அக்கினி கடல். மரணம் மட்டுமே சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு காரியம் தான் நம்முடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். ஆனா இப்போ அதுல இருந்து எல்லாம் நமக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? இதை ஒரு மனிதன் புரிந்து கொள்வானால், இதை ஒரு மனிதன் விசுவாசிப்பானால் அவனுடைய வாழ்க்கை அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொண்டதாக, எதற்காக எனக்கு பதிலாக அவர் மரித்தார் என்பதை உணர்ந்தவனாக இந்த உலகத்திலே வாழுகிறவனாக இருப்பான். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், 2 Corinthiயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எதுக்காக அவர் மரித்தார்? ஆக்கினை தீர்ப்புக்காக மாத்திரம் மரித்தாரா? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்கு பதிலாக பாவமாக்கினார். திரும்ப சொல்றேன், நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்கு பதிலாக பாவமாக்கினார். நல்ல கவனிங்க, ஆக்கினை தீர்ப்பிலிருந்து மாத்திரம் நாம் தப்பு வைக்கப்படவில்லை, மாறாக நாம் தேவ நீதியினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் முதல்ல சொன்னேன், ஒருவேளை இந்த பாவத்தினுடைய தண்டனையை நான் அனுபவித்திருந்தால், நம்ம எல்லாரும் நம்முடைய பாவங்களுக்காக செத்து போயிருந்தா ஒண்ணு நடந்திருக்காது, ஜஸ்ட் ஒரு மரணம் மட்டும்தான் நடந்திருக்கும். ஆனா எனக்கு பதிலாக இயேசு மரித்ததினால் ஒன்று
எனக்கு வர இருந்த அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். 2, அவருடைய நீதி என் கணக்கிலே வர வைக்கப்பட்டு என்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். அப்போ இன்னைக்கு தேவனுக்கு பகைஞனாய் காணப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதற்கு காரணமே இயேசு கிறிஸ்து எனக்கு பதிலாக பாவமானதினால், சாபமானதினால், அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டதினாலே நமக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைத்தது. 2 வார்த்தை எழுதப்பட்டிருக்குது. அவர் நமக்காக பாவமானார், அவர் நமக்காக சாபமானார், அவர் நமக்காக பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். ஆகவே நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். அப்ப இதுக்கு நம்ம நன்றியா இருக்கணுமா, சாட்சியா இருக்கணுமா? நன்றியா இருக்கிறது என்ன? கடன் அடைச்சாச்சு, இப்ப அந்த ஆளை பார்க்கும்போது ஒரு டீ வாங்கி கொடுத்துடலாம் இல்லையா? வேற என்ன செய்யணும்? அந்த ஆள் என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? இருக்கிறீங்களா? உங்க கடன் எல்லாம் அடைச்சிட்டு கையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அவர் என்ன சொல்லிட்டு போவார்? அப்பா பரவாயில்ல, உங்களுக்கு உங்க கடன் எல்லாம் அடைக்கலாம்னு நினைக்கிறேன். இனி என்ன செய்யக்கூடாது? அப்போ அவருக்கு நன்றியா இருப்பது என்று அவருக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்கலாம், அவருக்கு ஏதாவது நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், அதெல்லாம் ஓகே. ஆனா அவர் என்ன சொல்லுவாருன்னா, இன்னொரு முறையும் நீ கடனை வாங்கி வச்சுட்டு உனக்கு அடைக்க வேண்டிய சூழலை எனக்கு என்ன செஞ்சிடாத, ஏற்படுத்திடாத. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லியிருப்பாரு? சொல்லுங்க. உண்மையாகவே இந்த காரியங்கள் நமக்கு புரிந்திருக்கிறது என்றால், உண்மையாகவே எனக்கு பதிலாக கிறிஸ்து சாபமானார், எனக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து பாவமானார், எனக்கு பதிலாக என்னுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், எனக்கு பதிலாக அவர் மரித்தார், அதனால் நான் தேவனுடைய பிள்ளையாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிறதை நாம் புரிந்து கொண்டிருந்தோமானால் சபைக்குள்ளே இருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்களாக இருப்போம்? சொல்லுங்க. எப்படி இருக்கும்? ஒண்ணு, பாவ மன்னிப்புக்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவர் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார் என்பதை குறித்து நாம் நன்றியாயும் சாட்சியாயும் இருப்போம். அதே நேரத்தில் திரும்பவும் எப்படி இல்லாம இருக்கும்? அதனாலதான் எபிரேயர் நிருபத்தில் இப்படி சில வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. மன்னிப்பு உண்டாகாது. அடுத்தது அதே எபிரேயர்ல 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஒன்னு ரத்தம் சிந்தப்படணும்னு சொல்லியிருக்குது. 2, அது எந்த ரத்தமா இருக்க கூடாதா? காளை வெள்ளாட்டுக்கடா இவருடைய ரத்தமாய் இருக்க கூடாது. அப்ப 10ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக நமக்கு பதிலாக பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? 12ஆம் வசனம். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாடல்படியாக்கி போடும் வரைக்கும் காத்துக் கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில செய்திருக்கிற அந்த மேன்மைகளை நான் அறிந்திருப்பேனானால் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, அது அப்படியே எழுதிட்டு வரும்போதுதான் 27ஆம் வசனத்தில் வரும்போது 26 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு வழி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கிரியுமே இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து எனக்கு பதிலாக சாபமானார், எனக்கு பதிலாக பாவமானார், மெய்யாகவே என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை
நுகங்களை அவர் சுமந்தார் என்றெல்லாம் நாம் விசுவாசித்தால், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற நாம், நீதிமானாக்கப்பட்டிருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களா இருப்போம்? சொல்றோம், வாயில நம்ம சொல்றோம். அங்க தெளிவாக இருக்குது, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு. அப்ப அதுக்கு முன்னால நாம் மனப்பூர்வமா பாரம் செய்யலாம். அதனாலதான் நம்ம ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டிருக்கோம். ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டிருந்த நம்முடைய வாழ்க்கையில நம்மளை விடுவிப்பதற்காகத்தான், தேவ கோபத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காகத்தான், தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காகத்தான் நமக்கு பதிலாக இந்த உலகத்திற்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அவரும் நமக்கு பதிலாக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். இப்படி ஒரு பலி மிருகத்தினுடைய ரத்தம் சிந்தப்படுவதை போலவும், ஒரு போக்காடாக விடப்படுகிற ஒரு போக்காட்டை போலவும் இயேசு கிறிஸ்து வனாந்திரத்துக்கும் அனுப்பப்பட்டார். அவருடைய ரத்தமும் சிந்தப்பட்டது. அவருடைய ரத்தம் கிருபாசனத்தின் மேலே தேவனுடைய கோபத்தை தீர்த்தது. தேவனுடைய கோபத்தை என்ன செய்தது? அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற பிரதானமான மிக முக்கியமான காரியம் என்னன்னா, நாம் அடைய வேண்டிய ஆக்கினை தீர்ப்பில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பெரிய விடுதலையை கொடுத்திருக்கிறார். அந்த விடுதலை எதுக்காகனா, தொடர்ந்து பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக வாழ்வதற்கு, அவருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு, அவருக்கு நன்றியாய் வாழ்வதற்கு. ஆனால் தேவனுடைய சபையில இருக்கிற நீங்களும் நானும் இதை குறித்த புரிதல் உள்ளவர்களாக இருக்கிறோமா? பழைய ஏற்பாட்டுல நிறைய உங்களுக்கு இல்லுஸ்ட்ரேஷன் மாதிரி சொன்னேன். பஸ்கு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் இல்லையா, அதுல ஒரு டெம்பரவரியானது. ஆனா இங்க எபிரேயர்ல நம்ம வாசிக்கும் போது பெர்மனன்ட்டான ஒரு காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு செய்திருக்கிறது. அப்படிதானா? விசுவாசிக்கிறீங்களா? சரி, ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த பதிலாக அப்படின்னு சொல்லும் போது இன்னமும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமர் புஸ்தகத்துல 2 விதத்துல நம்முடைய வாழ்க்கையில பாவம் வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கு. இங்க கவனிங்க, இப்போதைக்கு நீங்க பைபிள் திறக்க வேண்டாம். எத்தனை விதத்துல வருது? 2 விதத்துல. ஒன்று, ஆதாமின் கீழ்ப்படியாமையினாலே மனுக்குலத்துக்குள்ளே பாவம் வருகிறது. அந்த பாவம் ஒரு மனுஷன் பிறக்கும் போதே அது அவனுடைய பெற்றோரிடத்திலிருந்து கடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. பெற்றோரிடத்தில் என்ன செய்யுது? அதை வேதம் பாவம் என்று சொல்கிறது. அது பாவ இயல்பு என்று சொல்லலாம். என்ன சொல்லலாம்? பாவங்கள் அல்ல, பாவம் அல்லது பாவ இயல்பு, பாவ சுபாவம். இந்த பாவ சுபாவத்தோட தான் நம்ம பிறக்கிறதுனால நம்ம பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். இது அடுத்த கேட்டகரி. நம்ம பிறக்கும் போது எப்படி இருந்தோம்? பாவ இயல்பை அல்லது பாவ சுபாவத்தை உடையவர்களாக இருந்தோம். அது எங்கிருந்து வந்துச்சு? ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே மனுக்குலத்துக்குள் வந்தது. அடுத்தது 2வது கேட்டகரி, நாம் பாவ இயல்பை உடையவர்களாக இருக்கிறதுனால, அது சின்ன பிள்ளையா இருந்தாலும் பொய் சொல்லுது, சின்ன பிள்ளையா இருந்தாலும் திருடுது, சின்ன பிள்ளையா இருந்தாலும் அசுத்தமான காரியங்கள் நடப்பிக்குது. அப்படின்னா அந்த பாவ இயல்பு நிமித்தம் நாம் பாவிகளாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் யாரா மாற்றப்பட்டிருக்கிறோம்? இப்போ 2 அடிப்படையில இந்த நமக்கு விடுதலை தேவைப்படுகிறது. ஒன்று, ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே நமக்கு வந்திருக்கிற பாவ இயல்பிலிருந்தும் நம்முடைய வாழ்க்கைக்கு விடுதலை தேவை. நாம் பாவ இயல்பை உடையவர்களா இருக்கிறதுனால பாவம் செய்கிறோம் அல்லவா, அந்த பாவத்திலிருந்து நமக்கு என்ன தேவை இருக்குது? விடுதலை தேவை இருக்குது. அப்போ பாவம்னு சொல்லும்போது இந்த 2ஐயும் கன்சிடர் பண்ணணும். இப்போ ரட்சிக்கப்படாததற்கு முன்பதாக உங்கள் வாழ்க்கையில ஒரு பாவ இயல்பை உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். பாவ இயல்பை உடையவர்களாக இருக்கிறதுனால நீங்களும் பாவம் செய்கிறீர்கள். நீங்கள் என்ன செய்றீங்க? பாவம் செய்றீங்க. இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பதிலாக மரித்தார் என்று சொல்கிறோம் அல்லவா, அவர் எனக்கு பதிலாக சாபமானார், அவர் எனக்கு பதிலாக பாவமானார்,
அவருடைய நீதி என்னுடைய கணக்கில் வர வைக்கப்பட்டிருக்கிறதுனா இதுல எதுல செய்தார் அப்படின்னா, நாம் பாவிகளாய் இருந்து, அதாவது பாவ இயல்பை உடையவர்களாய் இருந்து பாவம் செய்தோம் அல்லவா, அதனால் வந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக மரித்தார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எதிலிருந்து? நாம் பாவ இயல்பை உடையவர்களா இருக்கிறதுனால நாம பிறந்தவரை நம்ம செஞ்சது. இது எங்கிருந்து வந்தது இல்ல, ஆதாம்ல தான். தாய் தகப்பன்றது வந்தது இல்ல, நாம செஞ்சது, அவங்க செஞ்சது. அந்த அவங்க செஞ்சதும் மரண தண்டனைக்குரியதுதான். அவங்க செய்ததும் நியாயப்பிரமாணத்தின்படி அது ஆக்கினை தீர்ப்புக்குரியதுதான். அவர்கள் இந்த உலகத்தில் நடப்பித்த அருவருப்பான காரியங்களும் நியாயப்பிரமாணத்தின்படி மரத்திலே தூக்கி போடப்பட வேண்டியவர்கள் தான். நான் என்ன பிரதர் செஞ்சேன் அப்படின்னு போயிடக்கூடாது. நான் என்ன செஞ்சேன்னு போயிடக்கூடாது. அப்போ இந்த உலகத்தில், அதனாலதான் தாவீது சொல்றான், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அப்போ இந்த கடத்தப்பட்ட பாவ இயல்பின் நிமித்தமாக நாம் பாவம் செய்கிறோம். அந்த பாவத்தினால நமக்கு ஒரு ஆக்கினை தீர்ப்பு இருக்குது. அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அப்போ அந்த அடிப்படையில நாம் செய்த பாவத்திலிருந்து நம்மளை விடுவித்தது மாத்திரம் இல்ல, நம்மளை இப்ப என்ன செஞ்சிட்டாருன்னா நீதிமான் ஆக்கி இருக்கிறார். ஜஸ்டிபிகேஷன். ரோமர்கள் நிறுவனம் வாசிக்க வேண்டாம். 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வரைக்கும் இதுதான் சொல்லுது. 3:20 இருந்து 5:21 வரைக்கும் நீதிமானாக்கப்படுதல். அப்போ ஒரு சுவிசேஷத்தை சொல்லும்போது கவனிங்க, ஒரு சுவிசேஷத்தை சொல்லும்போது சுவிசேஷத்தை சொல்லுகிற நமக்கும் இந்த புரிதல் இருக்க வேண்டும். கேட்கிறவங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். முழுசும் புரியலன்னா கொஞ்சமாக என்ன செஞ்சுக்கணும். அப்போ ஒரு நாள் நம்ம 5 நிமிஷம் பேசின உடனே இதெல்லாம் நடந்துருமா தெரியல. ஆனா இதை கண்டிப்பா உங்களுக்கு சொல்லணும். ஒண்ணு, நாம் பாவ இயல்பை உடையவர்களா இருக்கிறோம். பாவ இயல்பை உடையவர்களா இருக்கிறதுனால நம்ம பாவம் செய்யணும். இந்த 2 நாளையும் நமக்கு பிரச்சனை. அப்ப அதுல ஒரு பிரச்சனைக்கு தீர்வு எப்படி தர்றாருன்னா, நமக்கு பதிலாக இயேசு என்ன செஞ்சாரு, மரித்ததுனால இப்ப நம்முடைய என்ன, நமக்கு என்ன பொசிஷன்ல மாற்றம் வந்திருக்குன்னா, அது வரைக்கும் நாம் தேவ பகைஞர்களா இருந்தோம். யாரா இருந்தோம்? எங்க இருக்குது? ரோமர் 5ஆம் அதிகாரம். தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம். 6ஆம் வசனத்துல பாருங்க, நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து எனக்கு பதிலாக மரித்தார். அக்கிரமக்காரருக்குன்னா யாருக்கோ நினைச்சிட கூடாது. சரியா? 6ஆம் வசனத்தை எல்லாரும் அப்படியே கொஞ்சம் மனசுக்குள்ளே வாசிக்கிறீங்களா? நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து எனக்கு பதிலாக மரித்தார். அடுத்தது 8ஆம் வசனத்துல பாருங்க, நாம் பாவிகளாய் இருக்கையில், எப்படி? ஆதாமுடைய பாவ இயல்பை உடையவர்களாய் இருந்து நாம் பாவம் செய்ததுனால பாவிகளாய் இருந்தோம். கிறிஸ்து நமக்காக இருக்கா? அந்த நமக்காக போய் என்ன வார்த்தை சேர்த்துக்கலாம்? இப்ப வாசிங்க, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்கு பதிலாக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை. அடுத்து 3வது பாருங்க, 10ஆம் வசனம், நாம் தேவனுக்கு எப்படி இருந்தோம்? சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்ப தேவனுக்கு எப்படி இருந்தோமா? சத்துருக்களா இருந்தோம். 3 வார்த்தைகள் எழுதியிருக்குது. 1, நாம் பலனற்றவர்களா இருந்தோம். 2, நாம் பாவிகளா இருந்தோம். 3, நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது நாம் கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். நாம் எப்படி இருந்தோம்? கோபாக்கினையின் பிள்ளைகளாக. இப்படி இருந்த நமக்கு
பதிலாக கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரித்ததுனால இப்போ நான் என்னவா மாற்றப்பட்டிருக்கிறேன்? தேவனுடைய பிள்ளையா மாற்றப்பட்டிருக்கிறேன். அங்கதான் அங்க யோவான் 1:12-14 நல்லா கவனிங்க. இப்போ முதல்ல கோமாக்கினின் பிள்ளையா இருந்தேன். நான் போய் எதை செய்தாலும் எனக்கு ஒரு பாவ விமோசனம் வராது. நானே பாவியா இருக்கும்போது நான் போய் செய்யக்கூடிய எந்த நிகழ்வினாலும் என் வாழ்க்கையில் என்ன வராது? பாவ விமோசனம் வராது. எனக்காக பாவம் இல்லாத ஒருவர், பரிசுத்தர் ஒருவர் என்னுடைய பாவத்தின் தண்டனையிலிருந்து என்னை மீட்டெடுப்பதற்காகவும் என்னை தேவனோடு ஒப்புரவாக்கி விடுவதற்காகவும் மரிப்பதற்கு ஆயத்தமானார். அல்லேலூயா. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் இயேசு கிறிஸ்து. காலை நேரத்தில் ஒருவேளை இன்னொரு ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாதவர்களாக நீங்கள் இருப்பீர்களானா, ரெண்டு விதத்துல வேதம் உங்களை பாவின்னு சொல்லுது. ஒண்ணு, ஆதாமின் கீழ்ப்படியாமையினால பாவ இயல்பை உடைய பாவிகளா இருப்பீங்க. இன்னொன்னு, அந்த பாவியா இருக்கிறதுனால நீங்களும் என்ன செஞ்சுட்டே இருக்கிறீங்க? பாவம் செஞ்சுட்டே இருக்கிறீங்க. இப்போ நீங்க செஞ்ச பாவத்திலிருந்து உங்களை விடுவிப்பதற்கு உங்களுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து செஞ்சிருக்கிறாரு. அப்படி மரிச்சதுனால பாவம் என்னெல்லாம் கிடைச்சிருக்குதுன்னா, பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்குது, பாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருக்குது. அடுத்தது தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அதான் 2 Corinthians 5:21 அசிங்க திரும்ப முறை. நாம் அவருக்குள் ஆமா எப்படியாகும்படிக்கு? தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்கு பதிலாக பாவமாக்கினார். நமக்கு பதிலாக பாவமாக்கினார். அப்போ அவருடைய நீதியும் என் கணக்கிலே வர வைக்கப்பட்டிருக்கிறது. இதை விசுவாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து எனக்கு பதிலாக மரித்தார், எனக்கு பதிலாக பாவத்தினுடைய ஆக்கினைத்திலிருந்து என்னை விடுவித்திருக்கிறார் என்று எந்த மனிதன் விசுவாசிக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனை என்ன செய்யறாரா? நீதிமானாக்குகிறார். அதனால நம்ம பாடுறோம்ல, கிருபையினாலே ரட்சித்தீரே, நீதிமானாக மாற்றினீரே, கிருபையினாலே ரட்சித்தீரே, நீதிமானாக மாற்றினீரே, உயிர்த்தெழச் செய்தீர், கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே அமரச் செய்தீர், உயிர்த்தெழச் செய்தீர், கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே அமரச் செய்தீர். கிருபை கிருபை மாறாத கிருபை, கிருபை கிருபை மாறாத கிருபை. அப்ப இதுல நம்முடைய பங்களிப்பு என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. அதனாலதான் அதுக்கு பேர் கிருபை. நம்முடைய பங்களிப்புன்னு, ஆமா, நான் காணிக்கை கொடுத்ததுனால, நான் கர்த்தரை தேடுனதுனால, நான் பொருத்தனை பண்ணதுனால எதையுமே சொல்ல முடியாது. எல்லாம் அவராகவே நமக்கு பதிலாக செய்திருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், நம்ம பட்ட கடன் நம்ம தான் அடைக்கணும். யாராவது அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டிருந்தா கூட அவன் கூட அடைக்க மாட்டான், நம்மளதான் அடைக்க சொல்லுவான். ஆனா இவர் தானாக முன் வந்து என்னுடைய எல்லா கடன்களையும் தீர்த்துட்டார். அப்ப நான் அவருடைய கால்களை கழுவுனா, அதான் இயேசு சொன்னார் இல்லையா, இவனுடைய பாவங்கள் அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். அவன் என்னிடத்தில் என்ன செய்வான்? நம்ம அப்படியே இருக்கோம், நம்ம அப்படியே இருக்கோம். அது தெரிஞ்சிருந்துச்சுன்னா என்னுடைய வாழ்க்கையில இது நடந்திருக்குது, எனக்கு பதிலாக இயேசு மரித்தார், என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீல் பேலன்ஸ். இப்போ என் வாழ்க்கையில என்ன இருக்குது? என்ன நீதிமான் ஆக்கியாச்சு, உன்னதங்களை உட்கார வச்சாச்சு. இன்னும் ஒன்னே ஒண்ணு என் வாழ்க்கையில இருக்கு, என்னன்னா பாவ இயல்பு. என்ன இருக்குது?
எங்கிருந்து வந்தது? ஆதாம். அப்போ சபைக்குள்ள வந்துட்டோம், ஆனாலும் இந்த பாவ இயல்பு நமக்குள்ளதான் இருக்குது. இப்ப அதை என்ன பண்றது? அதுக்குதான் ஞானஸ்நான சத்தியத்துல கிறிஸ்துவோடு கூட நம்மை சிலுவையில் அறைவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட நம்ம என்ன செய்யறோம்? சிலுவையில் அறைவது. புரியுதா உங்களுக்கு? அப்போ அங்கதான் நம்ம சொல்றோம் பாவத்துக்கு மரித்து. அப்போ தண்ணிக்குள்ள அந்த அடக்க ஆராதனை நடக்குது. சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிற ஒரு மனுஷன் என்ன செய்யப்படுறான்? தண்ணிக்குள்ள முக்கும் போது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால முக்கும் போது அந்த பாவ இயல்பை உடைய ஒரு மனிதனை என்ன செய்யறாங்க? தண்ணிக்குள்ள அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்ணிட்டு அப்படியே விட்டுறல, அவனை தூக்குறாங்க. எதுக்கு? புதிய ஜீவன் உள்ளவனாக முடியுது. புதிய ஜீவன் உள்ளவனாக முடியுது. அப்போ அதுக்கு பிறகு அவன் எப்படி வாழணும்னா, நான் கிறிஸ்துவோடு கூட மரித்தவன், கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டவன் என்கிற சிந்தையோடு வாழ வேண்டும். எப்படி வாழணும்? அப்ப சபைக்குள்ள வந்த பிறகு நமக்கு ரெண்டு பிரச்சனைக்கு ஆண்டவர் தீர்வு கொடுத்திருக்கிறாரு. ஒண்ணு, நாம் பாவிகளா இருந்து பாவம் செய்ததுனால எனக்கு வர இருந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து என்னை விடுவித்து என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். ரெண்டு, எனக்கு தாயின் வழியாக கடத்தப்பட்ட அந்த பாவ சுபாவத்திலிருந்தும் எனக்கு ஒரு பெர்மனன்டான சொல்யூஷனை கொடுத்திருக்கிறாரு. அப்போ இந்த உலகத்துல நான் வாழும்போது எப்படி வாழணும்? சபைக்குள்ள வந்த பிறகு எப்படி வாழணும்னா, நான் கிறிஸ்துவோடு கூட மரித்து அவரோடு கூட எழுந்திருக்கிறேன், அவரோடு கூட நான் உயிர்ப்பிக்கப்பட்டவன் என்கிற அந்த புரிந்து கொள்வதோடு நாம் வாழ்ந்தோமானால், அதுக்காக தாங்க பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக? சொல்லுங்க, எதுக்காக கொடுக்கிறார்? ரோமர் 6, 7, 8 ஆகிய அதிகாரங்கள்ல இதுதான் எழுதியிருக்குது. அப்போ ரோமர் 3:20 21 ரோமர் 5:21 வரைக்கும் நாம் நீதிமானாக்கப்படுதலை குறித்து எழுதியிருக்குது. ரோமர் 6, 7, 8 ஆகிய அதிகாரங்கள்ல நாம் பரிசுத்தமாக்கப்படுவதை குறித்து எழுதியிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவரை பெற்று பரிசுத்த ஆவியானவராலே நாம் நடத்தப்பட வேண்டிய. எப்படி நடத்தப்படணும்? நீ கிறிஸ்துவோடு கூட மரித்திருக்கிறாய், கிறிஸ்துவோடு கூட புதிய மனுஷனாய் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறாய். நீ இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நீ நித்திய ஜீவனுக்குரியவன் என்கிற புரிந்து கொள்வதோடு வாழ்வதற்கு. அப்படி வாழ்ந்தோம்னா நம்ம எபிரேயர்ல வாசம் ஒரு வசனம் வாங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு. போதும். என்ன அறிவை அடைந்த பின்பு? இந்த சத்தியத்தை நம்ம அறிஞ்சிருந்தோம்னா நம்ம எப்படி வாழ்வோம்? பரிசுத்தமா வாழ்வோமா? பாவசீரோட வாழ்வோமா? இப்ப இதெல்லாம் சபை போதிக்கிறதுக்கு மறந்துச்சு. சபையில திரும்ப திரும்ப என்ன பேசப்படுதுன்னா, ஆபிரகாம் விசுவாசித்தான், நீ விசுவாசி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஐயா, சபையில திரும்ப திரும்ப நம்ம ஆரம்பத்துல கேட்ட பிரசங்கம் என்ன? இப்ப நீங்க கேட்கிற பிரசங்கத்தை நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தீங்களோ அன்னைக்கு கேட்டுக்கணும். எப்ப கேட்டுக்கணும்? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ரொம்ப லேட். ஆமா, அதனாலதான் வருஷங்கள் ரொம்ப ஆகிப்போச்சு. எதுக்கு வந்தோடனே தெரியல. அப்போ ஒருவேளை நீங்க 20 வருஷத்துக்கு முன்னால கேட்டுக்கணும், இல்லைன்னா 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னால அந்த செய்தியை கிடந்தா, ஓ இதுக்கு தானா, இப்படிதான் வாழணுமா? ஆனா நம்ம என்ன நினைச்சோம்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டா அந்நிய பாஷை பேசலாம், நல்லா பேசணும், அதுல நமக்கு ஒரு பிரச்சனையும் வரல. நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க, அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டோம், அப்படிதான் பேசணும். ஆனா பரிசுத்த ஆவியானவராலே நாம் நடத்தப்பட வேண்டும். எப்படி நடத்தப்படும்? எதுக்காக நடத்தப்படணும்? நீ கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவன். அதான் பவுல் கலாத்தியர் நிருபத்தில் எழுதுறாரு. கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல கிறிஸ்துவே. ஆமா, அவருக்குள்ள வாசம் பண்ண பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு சொல்லி கொடுத்தாரு. எப்படி சொல்லி கொடுத்தாரு? திரும்ப சொல்லுங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். ஆமா, தண்ணிக்குள்ள முக்கும்போது அறையப்பட்டேன், மரிச்சிட்டேன், இப்பொழுது பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இது அவருக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டி கொண்டே இருந்தார். நமக்கு
பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் எலுமிச்சம்பழத்தை வாங்கி ரோட்ல வச்சதெல்லாம் காமிச்சார். ஆனா நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கலையே, இல்லையா? இருக்கிறீங்களா? நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? என்னெல்லாமோ சொன்னாங்க, எனக்கு அதை ஆண்டவர் காட்டுறாரு, இதை காட்டுறாருனாங்க. எல்லாம் காட்டின ஆண்டவர் சத்தியத்தை காட்டுறது. அதனால தான் அதை சந்தேகப்பட வேண்டியிருக்கு. உங்களுக்கு எலுமிச்சம்பழத்தை காட்டி தந்த ஆண்டவர் சத்தியத்தை காட்டி தரலையே. அவரா இருந்திருந்தா அவருக்கு பேர் சத்திய ஆவி, அவர் சத்தியத்தை செஞ்சிருப்பாரு. சகல சத்தியத்துக்குள்ள நம்மள என்ன செஞ்சிருப்பாரு. அப்போ நம்ம ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்ல என்னவோ நடந்து எப்படியோ போயிட்டோம், பரவாயில்ல, திரும்பி வாங்க, திரும்பி வாங்க. ஏன்னா விட்டுட்டா இதுக்கு விமோசனமே கிடையாது. காலங்கள் வீணாத குறிச்சு கவலையப்படாதீங்க, திரும்ப வந்துருங்க. இல்ல பிரதர், நான் இப்படியே தான் பழகிட்டேன், இதுல தயவுசெய்து அதை சொல்லாதீங்க. திரும்பி வாங்க. நீதிமானாக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதும் பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதும் கிறிஸ்துவின் சிலுவையோடு இணைக்கப்பட்டது. ஆனால் எந்த அடிப்படையிலங்கிறத நம்ம கொஞ்சம் புரிந்து கொண்டோம்னால் நாம் நம்மை தேவனுக்கு என்று அர்ப்பணித்து தேவனுக்கு பிரியமாய் வாழணும். அல்லேலூயா. அப்ப இது எல்லாம் பழைய ஏற்பாட்டில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கிடைச்சிருக்காது. அந்த பலி மிருகம் அடிக்கப்பட்டது உண்மை, ரத்தம் சிந்தப்பட்டது உண்மை, அதனுடைய தோலினாலே உடைகள் உடைக்கப்பட்டது உண்மை. அவருடைய நிர்வாணத்தை முடிச்சே தவிர அவனை நீதிமானா மாற்றல. பஸ்கு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினாலே பாதுகாக்கப்பட்டார்கள், ஆனா நீதிமானாக்கப்படல. பலி மிருகம் அவர்களுக்கு பதிலாக போக்காடாக விடப்பட்டது. ஆனா அடுத்த வருஷம் திரும்ப பலியிட வேண்டியிருந்துச்சு. அடுத்த வருஷம் ஒரு போக்காடு வேணும். அப்போ அது திரும்ப 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 செலுத்தப்பட வேண்டியது இருந்தது. ஏன்னா அந்த காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தம் அவர்களை பூரணப்படுத்தவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னை நமக்காக பலியாக தந்ததினாலே நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய சிலாக்கியம். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த பரிசுத்தவான்களுக்கு எல்லாம் கிடைக்காத ஒரு சிலாக்கியம். அவங்க எல்லாம் எத்தனை காளைகளை, எத்தனை வெள்ளாட்டுக்கடாக்களை பலியாக செலுத்தினார்களோ எனக்கு தெரியாது. வருஷம் வருஷம் செலுத்தி இருக்கலாம், மாதம் மாதம் செலுத்தி இருக்கலாம், ஒருவேளை தினந்தோறுமே செலுத்தி இருக்கலாம். ஆனா அந்த ரத்தம் அவனை பூரணப்படுத்த முடியல. நம்மளை பூரணப்படுத்துகிற ஒரு ரத்தம் கிருபாசனத்தின் மேல தெளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மேலான சாக்கியத்தை அனுபவிக்கிற நீங்களும் நானும் தான் தேவனுடைய தேவையை பூர்த்தி செய்கிறவர்களாக வாழ முடியும். அப்போ இந்த புரிதலோடு சபைக்குள்ள நம்ம காணப்பட்டோம்னா நம்முடைய சிந்தை இந்த உலகத்துக்கு பின்னால போகவே போகாது. அப்படின்னா அந்த உலகத்துக்கு போற பின்னால திருப்புவதற்கு யார் முயற்சிக்கிறாங்கன்னா அவங்கள குறிச்சு கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி குறிப்பிடுகிறார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், நான் உங்களுக்கு வசனத்தை காட்டி கொடுக்குறேன், அது நீங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா புரியும். பாருங்க, 4ஆம் வசனத்தில் என்ன எழுதியிருக்குதுன்னா, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்னைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. சரியா? அது இப்ப நம்ம கேட்ட வசனம். இப்போ 6ஆம் வசனத்தில் என்ன இருக்குது? உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புவதை பற்றி நான். அப்ப இந்த சுவிசேஷத்துக்கு மாறான ஒரு சுவிசேஷம் இருக்கிறதா? ஆமா, இருந்திருக்குது. பவுலுடைய நாட்களே இருந்தது. அது என்ன பண்ணிருக்குது? அவங்க என்ன பண்ணாங்க? அந்த சுவிசேஷம் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்டுவதற்காக. எதுக்காக? ஒருவேளை நீங்க கேட்ட சுவிசேஷம் அப்படி புரட்டு சுவிசேஷமா இருந்திருக்கலாம். அவர்கள் வேறொரு இயேசுவை பிரசங்கித்திருக்கலாம், அவர்கள் வேறொரு ஆவியை குறித்து பேசியிருக்கலாம், வேறொரு சுவிசேஷத்தை பேசியிருக்கலாம். அதனால இந்த வேதத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனா உங்க கையில பைபிள் இருந்துச்சு. இந்த கால நேரத்துல உங்களுக்கு அன்பான அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இங்கே சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷம் தேவன் பட்சமாய் திரும்புங்கள். பாவத்திலிருந்து தேவன் பட்சமாய் மனம் திரும்புங்கள். Turn from sin, turn to
சபைக்குள்ள ஆண்டவர் உங்களை என்னையும் வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஏதோ இந்த உலகத்துல நம்மள ஒரு உயர்ந்த பதவிக்கு கொண்டு வரணும், மற்ற மதங்களை போல அந்த தெய்வங்களை கும்பிட்டா நமக்கு பெருசு ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்கும், அப்படி இல்லை. இந்த உலகத்துல உங்களையும் என்னையும் ஆசீர்வாதத்தினுடைய ஊற்றுக்கண்களாகவே மாற்றி வைத்திருக்கிறார். நம்ம ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டியதில்லை, நாமே இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாக. ஆனா இதையெல்லாம் மறக்க செய்யக்கூடிய ஒரு மாற்று காரியங்கள் நம்மளுடைய சிந்தையை ஆக்கிரமிச்சிருக்கலாம். இந்த காலை நேரத்தில் அதிலிருந்து திரும்பி வந்திருக்கு. உங்களுடைய சிந்தை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக, சத்தியத்திற்கு நேராக திரும்பட்டும். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விடுவிப்பதாக திரும்பவும் கிருபையில நிலை. அந்த வார்த்தை பாருங்க, அந்த 6ஆம் வசனத்துல, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு. அப்போ அந்த வேறொரு சுவிசேஷம் என்ன பண்ணுது? அழைத்த தேவனை விட்டே பிரிச்சிருது. அதனாலதான் அந்த கலாத்தியர் நிருபத்தை அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா இப்படி எழுதப்பட்டு பாருங்க. 5ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 4ஆம் வசனம் பாருங்க. நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்கள். ஆமா, கலாத்திய சபைக்கு என்ன பிரச்சனை? கிறிஸ்து உனக்கு பதிலாக மரித்து நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை விடுத்து அவங்க நியாயப்பிரமாணத்துல எதை கைக்கொள்ள சொன்னாங்க? விருத்த சேதனம் பண்ணணுங்கிறத கைக்கொள்ள சொன்னாங்க. அதனால தான் நீதிமானாக்கப்பட முடியும்னு சொன்னாங்க. அப்படி ஒரு காரியத்துக்கு உடன்பட்டாலே இங்க பவுல் அப்போஸ்தலன் எழுதி வச்சிருக்கிறாரு, நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து. அப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், அவருடைய இரத்தம் கிருபாசனத்தின் மேலே தெளிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறதை விசுவாசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தான் நீதிமானாக்கப்படுகிறோம், பாவத்தினுடைய ஆக்கினத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். அது இல்லாம வேற எதுவும் நம்முடைய வாழ்க்கையில நீதிமானா மாற்றவே முடியாது. அப்படி ஏதாவது நீதிமானா மாற்றுவதற்கு யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்ம செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கிருபையினால் அழைத்த தேவனை விட்டு நாம் பிரிக்கப்பட்டு விடுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காலை நேரத்தில் கிறிஸ்துவின் கிருபையிலே நிலைத்திருக்கிற உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷம் பெறுவதாக ஜெபிக்கிறோம். எல்லாரையும்